பட்ட படிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய திட்டம். இட்ஸ் அ ப்ராஜெக்ட். சென்னையில் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரோட நோண்டி போட்டிருக்காங்க. மெட்ரோ திட்டம் பாத்தீங்களா? ஏன் அது ஒரு திட்டம். மேட்டூர் அணைக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு கர்நாடகாவில இருந்து. மேட்டூர் அணை 97 TMC வாட்டர், அது ஒரு திட்டம். நீங்க பட்டப்படிப்பு படிப்பு என்பது ஒரு மாபெரும் திட்டம். அது உங்களுக்கு மட்டும் அந்த திட்டத்தை இடம் கிடையாது, நீங்க மட்டும் கிடையாது. இதுல நிறைய பேருக்கு பங்கு இருக்கு. உங்களுக்கு ஒரு பட்டப்படிப்பை வாங்கி தர வேண்டும் என்று பலர் சதித்திட்டம் தீட்டி அந்த வாழ்க்கையில நீங்க முறையில் அவங்க சதித்திட்டம் தீட்டுறாங்க. அது ரொம்ப முக்கியமானவங்க உங்க அம்மா, ரெண்டாவது உங்க அப்பா. இந்த கல்லூரியை நிர்வகிக்கிறாரு டாக்டர் தேவராஜ், நடத்திட்டு இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், இங்க வேலை பார்க்கிற ஒவ்வொரு ஆள், இந்த கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்றவருக்கும் ஒரு ரோல் இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்ட முயற்சி தான் உங்களுக்கு ஒரு பட்ட படிப்பு. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் உங்க அம்மா காலேஜில் சேர்ந்து பட்டப்படிப்பு படிச்சாங்க? கை தூக்கு பார்ப்போம். எத்தனை பேர் உங்க பாட்டி ஒரு காலேஜில் சேர்ந்து படிச்சாங்க? கை தூக்குங்க பார்ப்போம். கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. உங்க அப்பா தாத்தா அவங்க அப்பாவுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனவே இதை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எஸ், ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் ஸ்டார்ட். Being a degree is a great opportunity that my mother, my grandmother, my father, my grandfather did not get. I got the opportunity. பிள்ளைகளே, 700 கிலோமீட்டர் இங்கிருந்து அந்த கிராமத்தில் இருந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியத்தில் படிச்சு நான் வந்திருக்கிறேன். இதனால படிச்சதுனால எங்க அப்பா படிக்கல, எங்க அப்பா 10th ஃபெயில், எங்க அம்மா 7th தான். ஆனா எங்களை படிக்க வச்சாங்க. எனவே ஒரு காலேஜுக்குள்ள படிக்கிறோம் அப்படின்னால மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதே போதும் மனிதனுக்கு. போன வருஷம் 8 லட்சம் பேர் +2 பாஸ் பண்ணாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. எத்தனை பேர் காலேஜ் சேர்ந்தாங்க நினைக்கிறீங்க? வெறும் 4 லட்சம் பேர் தான். மீதி 4 லட்சம் பேர் பெண்கள் ஆண்கள் என்ன செய்யறாங்க? செங்கல் சூழல வேலை பார்க்கறாங்க, தோட்ட வேலை பார்க்கறாங்க, திருப்பூர் பனியன் கம்பெனில வேலை பார்க்கறாங்க. சும்மா வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. பாதி பேருக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது ஒரு மாபெரும் வாய்ப்பு. இது ஜூலை மாதம் 21ஆம் தேதி, ஜூலை மாதம் 1969வது நாள் உலகத்திலே ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடந்தது. மனிதர்கள் வியந்து பார்த்தார்கள். மனிதர்கள் பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். உங்க அம்மாவும் அப்பாவும் காலேஜில் சேர்த்து ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு புரியாது, ஆனால் உங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய எதிர்பார்ப்பு. நான் போன மாசம் மதுரையில் ஒரு பெரிய தனியார் விடுதி, அதாவது கெஸ்ட் ஹவுஸ், மிகப்பெரிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தங்கி இருந்தேன். என்ன பார்த்தா செக்யூரிட்டி, சார் குட் மார்னிங் சார், சைலேந்திர பாபு சார், ஒரு செல்ஃபி எடுக்கலாமா சார்? யாரு? செக்யூரிட்டி. என் பிள்ளைகிட்ட உங்களை பத்தி தான் சார் சொல்லுவேன், உங்க வீடியோ தான் சார் போட்டு காட்டுவேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். எக்ஸ் மிலிட்டரி அப்படியே கேட்டேன். மிலிட்டரி எல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நான் சும்மா சாதாரணமான ஒரு தொழிலாளி தான், செக்யூரிட்டியா இருக்கிறேன். எவ்வளவு உங்களுக்கு சம்பளம்னு கேட்டேன். பெரிய கம்பெனி. 16,000 ரூபாய். 16,000 ரூபாய் வச்சு எப்படிங்க நீங்க குடும்பம் நடத்துறீங்க? நல்ல யூனிஃபார்ம் போட்டிருக்கிறீங்க, ஷூ போட்டிருக்கிறீங்க, சைக்கிள் ஆறீங்க, குழந்தைகளை படிக்க வைக்கணும், மருத்துவ வசதி, செலவு, சாப்பாடு. நம்ம தேவை குறைவுதான் சார். 16,000 ரூபாய் வச்சு நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன் சார். என் ஒய்ஃப் 4 வீட்டுல வேலை பார்க்கறாங்க சார். அந்த அம்மா 9,000 சம்பாதிக்குது. 25,000 ரூபாய் வச்சு நாங்க சிக்கனமா நாங்க போயிட்டு இருக்கோம் சார். ஆனா ஒரு செய்தி சொல்றேன் சார், தப்பா நினைக்காதீங்க. இன்னும் 3 ஆண்டுகள் தான் இந்த கஷ்டம். அதுக்கு பிறகு எனக்கு கஷ்டமே கிடையாது. 25,000 தான் வருமானம்னாலும் 3 வருஷம் கழிச்சு எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி, எனக்கு வாழ்க்கையில் கவலை இல்லை. இதற்கு சொல்றீங்க. என் மகளை கொண்டு போய் மீனாட்சி காலேஜில் சேர்த்திருக்கேன் சார். என் பொண்ணு காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்குது. இன்னும் 3 ஆண்டு தான். என் பிள்ளை நல்லா படிக்கும். அவ புத்திசாலி, திறமைசாலி. அவளுக்கு சாதிக்கணுங்கிற வெறி இருக்கிறது. எனது மகள் டிகிரி படிச்சதும் தமிழக அரசாங்க பணியில சேருவா சார். அதுக்கு பிறகு எனக்கு எந்த கவலையுமே கிடையாது.
வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், கௌரவமான பெண்மணியாக மாற வேண்டும், நல்ல வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும், டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத வேண்டும், தமிழ்நாடு அரசாங்கத்தில் சேர வேண்டும், யூபிஎஸ்சி தேர்வு எழுத வேண்டும், கலெக்டர் ஆக வேண்டும், ஆசை வரவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் ஏதோ சிறையில் கிடக்கிறீர்கள் என்றுதான் பொருள். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க கல்லூரிக்கு எதுக்காக வந்தீங்க? எஸ், I will encourage you to give me answer. Why did I come to this college? நான் ஏன் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறேன்? What's the purpose? சொல்லுங்க பாப்போம்.